ஆத்தனுடைய முர்ஷித் அப்துல் ரஃபாக் மிஸ்பாய் இருக்கிறாங்க. அவங்க இளைஞானங்களை மேடை போட்டு பேசுறாங்க. ஒளிவு மறைவுங்கிறது கிடையாது. என்ன ஒளிவு? இன்டர்நெட்ல பரத்த வேண்டிய செய்தி நிறைய இன்டர்நெட் மூலியம் படுத்தும். ஒரு ரிவாயத்து பார்த்தேன், அது ஹதீஸா என்னன்னு தெரியல. கியாமத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான காலத்துல மாரிஃபா அல்லாஹ் தஆலா ரொம்ப மலிவாக்கிடுவான் இறைஞான். ஏன்னா எடுக்கிறத எல்லாத்துக்கும் என்னை பத்தி நல்லா அறிமுகப்படுத்திடலான்னு அல்லாஹ் தஆலா. அதனால்தான் நம்ம எந்த காலத்திலும் கேள்விப்படாத அளவு தமிழகத்தில் அல்லாஹ்வுடைய கிருபை ஆங்காங்கே அங்கே ஜமாலிஷா சர்க்கார் அல்லாஹு அக்பர் நூற்றுக்கணக்கான உரமாக்கள் இதுவரையும் பயிர்த்தாங்க. எங்கெங்க இருந்தாலும் வரலாம் உரமாக்கள் பயிர் செய்யறாங்க. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, குறை கொடுங்கன்னா கைது மாதிரி காத்தாங்குடி பயான் வேணும் எங்களுக்கு. நீங்க இறக்கி விட்டுறாதீங்க. ஏறி இருக்கும்போது இன்னும் ஏற்றி விடணும். பிளைட் இருக்குல்ல, டேக் ஆஃப் பண்ணும்போது 3000 அடி 2000 தான் போறோம். முதல்ல தாண்டுவோம். போக 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 இப்படிதான் போறோம். எல்லாரும் பெல்ட் போட்டு கட்டிடலாம். கடைசியில் மேல பறக்கும் சொல்ல 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மேல பறக்கிறவர் திடீர்னு கீழே இறங்கினா என்ன ஆகும்? ஏர்போர்ட் வேணும், ஏரோட்ரம் வேணும், ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க என்ன குடிச்சு கொஞ்சம் மேல ஏறி இருக்கிற மாறிப்பாங்க. நீங்க இறக்கி விட்டுறாதீங்க. காத்தாங்குடி ஹல்குல் பிஷத் அப்துல் ரஃபாக் சொன்ன மாதிரி எல்லாம் அவன் தான். நீளமா ஓதுறதுக்கு தான் நேரம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنما الكون خيال وهو حق في الحقيقة من يعرف هذا أسرار الطريقة. إنما الكون خيال. அளவற்ற அருளான் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமாய் காட்சி தரும் அல்லாஹ் அதற்கு ஏற்ப சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சய்யிதுனா இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில இந்த கவியை பதித்திருக்கின்றார்கள். இன்னமல் கௌனு ஹயாலும், நாம் பார்க்கக்கூடிய இந்த அகிலம் ஒரு கற்பனை, ஹயால் தான். இதற்கு ஒரு நிஜமான ஒரு ஜடம் கிடையாது. வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் தூரத்திலே நீர் இருப்பது போல காட்சி தெரியும். பக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுது நீரை காண முடியாது. இது காணல் நீர். ஹயால் என்பதற்கு அரபியிலே விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் மா யுரா வலா யூஜது ஃபில் ஹாரிஜ், மா யுரா வலா யூஜது ஃபில் ஹாரிஜ், கண்ணால் பார்க்கப்படும் வெளியிலே பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஹயால் என்றாலே பார்வையிலே தென்படும், யதார்த்தத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. காணல் நீர் போன்றதுதான். ஹாஜர் அம்மை தண்ணீருக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காணல் நீரை கண்டுதான் அங்கும் இங்கும் ஓடோடி திரிந்தார்கள். அது இன்று அல்லாஹ்விற்கு ஒரு பொருத்தமான ஒரு அடிமை ஓடி தெரிந்தார்கள் என்பதன் காரணமாகவே அதையே அல்லாஹு தஆலா இபாதத்தாக ஆக்கி வைத்தது மட்டுமல்லாமல் அந்த இபாதத்தை ஷாஃபி மதுஹபினுடைய கருத்துப்படி அந்த இபாதத்தை செய்யவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கூடாது என்ற நிலை வரை அந்த ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒரு அடிமை ஹாஜர் அம்மை செய்த, அவர்கள் தண்ணிக்காக அங்கும் இங்கும் ஓடி தெரிந்த அந்த நிலை எல்லாம் இபாதத்தாகவே ஆக்கி வைத்தானே. ஹாஜர் அம்மையினுடைய கண்ணில் பட்டது காணல் நீர்தானை தவிர்த்து யதார்த்தமான நீர் அல்ல. இன்று நமக்கு எத்தனையோ படைப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அவன் என்று சொல்லும் பட்சத்திலே இருப்பதெல்லாம் அவன்தானா? சாப்பிடக்கூடிய சாப்பாடும் அவன்தானா? அல்லாஹ்வையே அல்லாஹ் தூக்கி திண்டு போட்டானா? அப்படியெல்லாம் மனிதர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நாம்
சொன்னால் விளங்கும். ஒரு ஞானி அவர்கள் தன் முரீதுக்கு சொல்லித் தருகின்றார்கள், இருப்பதெல்லாம் அவன்தான் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். முரீதோ அப்படியா குருவே, எல்லாம் அவன்தான் எல்லாம் அவன்தான் என்று சொல்லிக்கொண்டே அவர் போன வழியிலேயே திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு யானை ஓடி வருகின்றது. வரக்கூடிய நேரத்தில் இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அந்த முரீத், குருநாதர் சொல்லி தந்தார் எல்லாம் அவன்தான் எல்லாம் அவன்தான் என்று. வரக்கூடிய இந்த கொடிய மிருகமான யானையும் அவன்தான். நான் நடு ரோட்டிலே படுத்துக் கொள்வேன். இப்பொழுது அவர் சொன்ன சொல் உண்மைதானா இல்லை பொய்தானா என்பதை நான் பார்க்க போகின்றேன். இல்ல, அந்த தத்துவம் சரியா தப்பா? அந்த தத்துவம் சரியா? ஏன்னா யானை என்ன மிதிச்சுன்னா அவன் மிதிச்சாப்புலாச்சு. நாங்க டேப்ல கேட்டோம், சொல்லுங்க, நாங்க சொல்றது இந்த செய்தி டேப் ரெக்கார்டு கேட்டு சொல்லுங்க, தாங்க சொல்றது அழகா. இப்ப அவன் குரு சொல்லி நீனும் அவன் நானும் அவன் எல்லாம் அவன் சொல்லி கொடுத்தார். அதான் போய் அவர் பறிச்சு பார்த்தார். ஓடி வந்து அங்க படுத்துக்கொண்டார். ஓடி வந்த யானை அவரை மிதிப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. யானை மீது இருந்த பாகன் கூறுகின்றான், டேய் அப்பா, படுக்காதே, யானை மிதித்து விடும், உன் உயிர் போய்விடும், தூரை விலகிச் செல் என்பதாக பாகன் கூறுகிறார். இவருக்கு அந்த கூற்று சிந்தனையிலே எடுபடவில்லை. தத்துவம் உண்மையா பொய்யான்னு பாருங்க. தத்துவத்தை அவர் சோதித்து பார்ப்பதுதான் நோக்கம் என்பதற்காக அவர் நடு ரோட்டிலே படுத்து விட்டார். இவருடைய ஒரு உறுப்பின் மீது, கையிலோ காலிலோ, காலிலே யானை மிதித்து விட்டது. கால் முறிந்து விட்டது. ஏன்னா யானை எப்பவுமே அடி எடுத்து வைக்கும் போது, இவன் மனுஷன் சொன்னா அப்படி வைக்கும் போது காலை கொஞ்சம் தண்டிக்குவான், இல்லைன்னா கொஞ்சம் இழுத்துக்குவான். யானை அப்படி செய்யாது, அது கரெக்டா தான் அந்த அடி வைக்கும். அது வைக்கும் போது கால் முறிந்து விட்டது. குருநாதர் சொன்ன தத்துவம் பொய்த்து விட்டது என்பதாக அவர் எண்ணிக்கொண்டு குருநாதரை தேடி ஓடி வருகின்றார். குருவே, தாங்கள் கூறிய தத்துவம் உண்மையா பொய்யா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பிலே தாங்கள் கூறிய தத்துவம் பொய் என்று எனக்கு புலப்பட்டு விட்டது என்று கூறிய பொழுது, பைத்தியக்கார சீடா, நான் கூறியது உண்மையிலே முற்றிலும் உண்மை, எல்லாம் அவன்தான். யானை உன்னை மிதித்து விட்டது என்று, யானை மிதித்து விட்டதின் காரணமாக நான் கூறிய தத்துவம் பொய் என்பதாக சொல்லுகின்றாயே. யானையின் மீது ஒருவன் இருந்தானே, அவனும் அவன்தானே. அவன் கூறிய கூற்றை ஏனப்பா நீ மதிக்கவில்லை? அவன் கூறிய கூற்றை நீ ஏன் கேட்கவில்லை? அதை கேட்டிருந்தால் நான் கூறிய தத்துவத்தை நீ நம்பி இருப்பாயே, உனக்கு நம்பிக்கை திடமாக ஆகியிருக்குமே என்று சொல்லி தந்தார் குருநாதர் அவர்கள். அந்த அடிப்படையிலே அனைத்துமே அவன்தான். அப்படி இருக்கும் பட்சத்திலே நமக்கு பொருளாக காட்சி தருகின்றது. இதுவெல்லாம் பொருள் அல்ல, இது கற்பனை உலகு, கற்பனையான ஒரு தோற்றம் என்று தெரியும். நமக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவானேயானால் நம் கண்ணை விட்டும் நிச்சயமாக இது மறைந்து விடும் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து, அவர்களுடைய யோகோவித்த முடிவு, இந்த பொருட்கள் அனைத்துமே இது ஹயா, கற்பனை தான். இந்த ஆரிபீன்கள் அன்றைய காலத்தில் சொன்ன கூற்றை ஆரிபீன்கள் அல்லாத சாதாரண பாமர மக்கள் ஏதோ பொய்யை பீற்றி திரிகின்றார், ஏதோ அவருக்கு ஏதோ மஸ்துல என்னத்தையோ அடிச்சு போட்டு குடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைய இந்த நவீன காலத்தில் வாழக்கூடிய நம் போன்றவர்கள் அது 100க்கு 100 உண்மை என்பதை நம்பியே தீர வேண்டும். டிவியே சுவிட்ச ஆன் பண்ண உடனே எத்தனையோ காட்சிகள் தெரிகின்றன. அதே டிவியை மற்றொரு சேனலை திருப்பும் பொழுது அது பழையபடி கண்டு கொண்டிருந்த காட்சி அப்படியே மறைந்து விடுகின்றது. ஜடமாக இருக்கக்கூடிய பொருட்களை, சப்தமாக வெளிவந்த சப்தங்களை அலைகளாக இன்று மனிதன் தன் விஞ்ஞான அறிவிலே மாற்றி விடுகின்றான்.
இன்று நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே எத்தனையோ குரல்கள் இன்று இருக்கத்தான் செய்கின்றன, எத்தனையோ உருவங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அமெரிக்காவும் இருக்குகின்றன, ரஷ்யாவும் இருக்குகின்றன, முழு உலகமே இந்த இடத்தில் இருக்கத்தான் செய்கின்றன, இருக்குகிறது என்பதை நாம் நம்புகின்றோம். ஆனால் ஒரு சிறிய குழந்தை எடுத்து சொல்லி பாருங்கள், அது நிச்சயமாக நம்பாது. அதே நேரத்தில் ஒரு டிவியை நாம் சுவிட்சை ஆன் பண்ணி காட்டினால் அந்த குழந்தையும் நம்பும். இப்பொழுது சொன்னீர்களே அமெரிக்கா இந்தா வந்து விட்டது, இந்த ரஷ்யா வந்து விட்டது, எத்தனையோ பொருட்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன, உண்மைதான் என்பதை நம்பும். அதுபோல ஆரிபீன்கள் தங்களுக்கு கிடைத்த, அவர்களுக்கு கிடைத்த அந்த இஜ்திஹாத், அந்த முயற்சியிலே அவர்கள் எடுத்துவிட்ட மாற்ற முடியாத முடிவு, இந்த உலகம் என்பது கற்பனைதான். அதே நேரத்திலே இந்த உலகம் அனைத்தும் அவன்தான் யதார்த்தத்திலே என்பதாக இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி விட்டு அதற்கு பிறகு கூறுகிறார்கள், மை யஅரிஃபு ஹாதா அஸ்ரார் தரீகா, ஹாதா அஸ்ரார் தரீகா. இந்த உலகம் காணல் நீர் தான், இது கற்பனை தான், பார்க்கப்படும் பார்வையிலே தென்படும், அது யதார்த்தத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை யார் அறிவாரோ அவர் தரீகாக்களுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டவராக ஆகிவிடுவார். இதை தெரியாமல் தஸ்பீஹ் மணியை மட்டும் உருட்டிக் கொண்டு இருப்பவர் தரீகாக்கள் ரகசியங்களை அறிந்தவராக ஆக மாட்டார் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஹஜ்ரத் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆகவே இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளுமே கற்பனை தான், கயால் தான் என்பதை நாம் ஆரிஃபீன்களுடைய கருத்தை நாம் முழுமையாக நம்பி இதற்கு ஒரு உயிரோட்டம் இல்லை, அப்படி இருக்க இது அனைத்தும் அவனாக நமக்கு காட்சி தரக்கூடிய காட்சி பொருள் என்று நம்பி அவனை துதிபாடக்கூடிய நல்ல மக்களாக இந்த கருத்துகளை நமக்கு சொல்லித் தந்த நம் குருநாதரை நாம் போற்றி போற்றி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அப்புறம் எங்க ஆரம்பிச்ச குருநாதர் அவன் தான் சொல்லுங்க. தஸ்பீஹ் உருட்டிட்டு இருந்தா அவனு திறக்காத நீங்க எல்லாம் வந்தாங்க விட்டுலாம்ல. அடுத்தவங்க கேட்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாம் வந்தான் எல்லாம் நாம ஊட்டிக்கலாம். நம் குருநாதனுடைய பயிலானை நம் அனைவர்களும், நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்களும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹும் ரசூலும் அவுலியாக்களும் அருள் புரிவார்களாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப கரெக்டா முடிச்சுக்க, ரொம்ப கரெக்டா பரிசா எந்த அதெல்லாம் போலனா உங்களுக்கு பரிசு கொடுக்கல, மறந்துட்டேன்.